அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா வேண்டாமா? நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற இயக்கம். அந்த இயக்கத்தை உருவாக்கியவர் தான் நமது புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். அந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி, அதாவது ராணுவ கட்டுப்பாடுடன் கட்டி காப்பாற்றப்பட்டு இத்தனை நாட்களாக கொண்டு வந்த ஒரு நபர் தான் நமது அம்மையார் ஜெயலலிதா அம்மையார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஜெயலலிதா அம்மையார் மரணத்திற்கு பின்பு அதிமுக என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என நம்ம அனைவருக்குமே தெரியும். அதாவது தற்சமயம் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். அவர் கண்டிப்பாக பதவியில் இருந்து விலக வேண்டும். அந்த இடத்திலே முக்கியமான மற்றொரு நபரை தாங்கள் பதவியில் நியமிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சிவிஎஸ் சண்முகம் உட்பட அனைவருமே தற்சமயம் அந்த இடத்தை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக வந்த பின்பு அடுத்தடுத்த தேர்தல்களிலே தோல்வி என்ற நிலைமை என்பது உருவாகி இருந்தாலும் இதுவரைக்கும் அதிமுகவை எந்த இடத்திலுமே அடமானம் வைத்தது கிடையாது. அதிமுகவை எந்த இடத்திலுமே விட்டுக் கொடுத்தது கிடையாது. அடுத்த கட்டமாக அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லித்தான் ஒவ்வொரு தொகுதி வாரியாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார் நமது எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி சரியில்லை. 47 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய 47 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றதை எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு வெற்றியாக சொல்கிறார் என சிவி சண்முகம் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு 1 கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகள் என்பது விழுந்திருக்கிறது. ஜெயலலிதா அம்மையார் இல்லை, சசிகலா அம்மையார் கிடையாது. அடுத்த கட்டமாக டிடி தினகரனுடைய ஆதரவு மட்டும்தான் இருந்ததே தவிர அதிமுகவிலே ஓபிஎஸ் கிடையாது, வைத்திலிங்கம் கிடையாது, செங்கோட்டையன் கிடையாது. இப்படி யாருமே இல்லாத ஒரு சூழலிலும் 1 கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கி வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றால் எடப்பாடி பழனிசாமியின் மீது இன்னும் தமிழக மக்கள் அதிமுகவின் மீதும் தீராத ஒரு பற்று கொண்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மட்டும் அதிமுக கிட்டத்தட்ட 1,04,62,146 வாக்குகள் என்பது வாங்கியிருக்கிறது. அதாவது 1,04,62,146 வாக்குகள் என்பது வாங்கியிருக்கு. அப்ப எடப்பாடி பழனிசாமி சரியில்லை என்றால் 1 கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகளை எப்படி வாங்க முடியும்? சரி, இந்த பிரச்சனை ஒருபுறம் இருந்தாலுமே இப்ப அதிமுக சசிகலா அம்மையார் கைவசம் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? சசிகலா அம்மையாரோ டிடி தினகரன் கைவசம் இருந்திருந்தால் கண்டிப்பாக அதிமுகவாக இருந்திருக்காது. அதற்கு பதிலாக மன்னார்குடி குடும்பத்துடைய அடிமை கட்சியாக திமுக எப்படி மன்னர் பரம்பரை போல அடுத்தடுத்த வாரிசுகள் மட்டும்தான் திமுகவை ஆள முடியுமோ அதே நிலைமை தான் அதிமுகவிலே உருவாகியிருக்கும். அதாவது சசிகலா ஆகட்டும், அதே போல் டிடி தினகரன் ஆகட்டும், திவாகரன் ஆகட்டும், மற்ற அங்கு இருக்கக்கூடிய சசிகலா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அதிமுகவில் தான் இருப்பார்கள். எடப்பாடி பழனிசாமியோ எஸ்பி வேலுமணி போன்றவர்கள்லாம் அதிமுகவிலே ஓரம் கட்டப்பட்டு அடிமட்ட தொண்டனாகத்தான் இதுவரைக்கும் இருந்திருக்க முடியுமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் அவ்வளவு பேசக்கூடிய சிவி சண்முகம் அவருக்கு வரக்கூடிய வருமானத்திலே பகுதி பணம் கப்பமாக சசிகலாவிடம் கொடுத்திருப்பார். இப்படித்தான் நிலைமை என்பது போய்கொண்டிருக்கு. ஆனால் அதிமுக சசிகலா அம்மையார் கைவசம் இருந்து கொஞ்ச நாட்களே எடப்பாடி பழனிசாமியின் கைவசம் வந்திருக்கிறது. சரி, இதற்கெல்லாம் ஒரு உதாரணமாக ஒன்று சொல்லலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலராக அதிமுகவிலே முக்கியமான பொறுப்புக்கு வந்த பின்பு எந்த இடத்திலாவது தன்னுடைய மகனை முன்னிலைப்படுத்தியிருக்கிறாரா? தன்னுடைய மகனுக்கு முக்கிய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறாரா? ஓபிஎஸ் எப்படி அதிமுகவில் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு வந்த பின்பு தன்னுடைய மகனை அறிமுகப்படுத்தினார், எம்பி பதவி வாங்கி கொடுத்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? எடப்பாடி பழனிசாமி நினைத்தால் தன்னுடைய மகனை உள்ளே கொண்டு வர முடியாதா? ஏன் அதை இதுவரைக்கும் செய்யல? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எனக்கு பின்பு என் சாதாரண ஒரு தொண்டன் கண்டிப்பாக அதிமுகவுடைய உச்சகட்ட பதவிக்கு வர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி நினைத்ததன் காரணமாகத்தான் அதிமுக இன்று 1 கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கி இருக்கிறது. அதிமுக தோல்வி என்பது ஒருபுறம் இருந்தாலுமே அதிமுகவும் 1 கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கி இருக்கிறது. ஏன் அதிமுகவிலே 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறார்களே, மீதம் இருக்கக்கூடிய 1 கோடி தொண்டர்கள் எங்கே போனார்கள்? காரணம் என்பது எதுவுமே தெரியாது. ஏன் வாக்களிக்கல? காரணம் தெரியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை போட்டு வைத்திருந்தார். பாஜகவின் மூலமாக அதிமுக வெற்றி வகை கண்டிப்பாக சூடிவிடும். அந்த வெற்றியை பயன்படுத்தி தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை நாம் கொடுக்க வேண்டும். அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சியை கொடுத்தால்தான் அடுத்த 5 ஆண்டுகள் அதிமுகவுடைய ஆட்சி என்பது இருக்கும். இப்பொழுதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதிமுக தோல்வியை தழுவியிருந்தாலுமே இன்னும் நாம் முயற்சி செய்வோம். அதிமுக மிக
குறைந்த அளவு வாக்கு வித்தியாசம் என்பது கிடைக்கல. இருந்த போதிலுமே அதிமுகவை வைத்து நாம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்யலாம். அதற்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். நாம் ஏன் ஆதரவு கொடுத்து திருமாவளவனை முதலமைச்சராக்க வேண்டும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய மிகப்பெரிய நோக்கங்கள் ஒன்றாக இருந்தது. அதாவது தமிழகத்துடைய முதலமைச்சர் திருமாவளவன் என வரக்கூடிய அந்த நேரத்திலே தமிழகத்துடைய முதலமைச்சராக கூடிய கட்சி தொல் திருமாவளவனுடைய விசிக அப்படிங்கிறதா வரும். அதிமுகங்கிற பெயர் எந்த இடத்திலுமே வராது. அதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி திருமாவளவனுக்கு ஆதரவுகளை கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார். அப்படி ஆதரவுகளை கொடுத்திருந்தார் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, தங்கம் மற்ற நபர்கள் பூராமே அதிமுக இருந்திருப்பாங்க. ஏன்னா பதவி என்பது கிடைத்திருக்கும், அமைச்சர் பொறுப்பு என்பது கிடைத்திருக்கும். இப்ப அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு ஒரு காரணம் என்பது சொல்றாங்க. அந்த காரணம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை எதிர்ப்பதற்குத்தான் அதிமுக ஆரம்பிக்கப்பட்டது, திமுகவை அழிப்பதற்குத்தான் தமிழக வெற்றி கழகம் என்பது ஆரம்பிக்கப்பட்டது. இரண்டு நோக்கங்களும் ஒன்றாக இருக்கிறது. அதனால் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம், ஆதரவு கொடுக்கிறோம். இப்ப விஜய் மட்டும் நீங்கள் ஆதரவு மட்டும் கொடுங்கள், உங்களுக்கு நாங்கள் அமைச்சர் பொறுப்போ மற்ற எந்த பொறுப்போ கொடுக்க மாட்டோம். முதல் 2-3 வருடங்களுக்கு எங்களுடைய கட்சிக்காரருக்கு மட்டும்தான் நாங்கள் அமைச்சர் பொறுப்பு கொடுப்போம், முக்கியமான பொறுப்புகளை கொடுப்போம் என சொல்லி இருந்தால் இந்த சி.வி. சண்முகமாகட்டும், எஸ்.பி. வேலுமணியாகட்டும், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகட்டும், சி. விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன் எனப்படும் அனைவருமே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்திருப்பார்களா பார்த்தா கிடையவே கிடையாது. இன்னொரு புறத்திலே அதிமுகவுக்குள்ளே இன்னொரு வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் 2-3 மாதங்களுக்கு முன்னால் வந்த நமது மார்ட்டின் குடும்பத்தைச் சேர்ந்த லீமா ரோஸ் அவர்கள் கூட லால்குடி தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா லால்குடி தொகுதியிலே கிட்டத்தட்ட 30 பார்ச்சுனர்ஸ் கார் வாங்கி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 87 மாவட்ட செயலாளர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 1 கோடி ரூபாய் என்பது பணம் கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக திரட்டி அவர்களுக்கு பணத்தை கொடுத்து கையெழுத்தை வாங்கி எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றிவிட்டு அந்த இடத்திலே அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் இடத்திலே லீமா ரோஸை அமர வைப்பதற்கு கூட மறைமுகமாக பேச்சுவார்த்தைகள் கூட ஒரு புறத்திலே ஓடிக்கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. சரி, இப்ப அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் 25 பேரை எடப்பாடி பழனிசாமி நீக்கி இருக்கிறார். அந்த 22 எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய 22 பேரை சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி நீக்கி இருக்கிறாங்க. இப்ப யார் செல்லுபடியாகும், யாருடைய நீக்கம் என்பது செல்லுபடியாகும் அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி நீக்கக்கூடிய அந்த நீக்கம் மட்டும்தான் செல்லுபடியாகும். பெரும்பான்மை என்பது எங்கே இருக்கிறது என்றால் அதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. அதற்கு மாறாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அதிமுகவுடைய சட்டமன்ற குழு உறுப்பினராக யாரை பொதுச் செயலாளர் தேர்வு செய்திருக்கிறாரோ அந்த நபருடைய வாக்குகள் மட்டும்தான் முக்கியம். யாருடைய மத்தியிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறார், யாருக்கு பக்கத்திலே அதிமுகவுடைய பொதுக்குழு சட்டமன்ற குழு உறுப்பினர் இருக்கிறார்கள் என அதை பார்த்து நீதிமன்றம் சென்றாலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வெற்றி என்பது கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்திற்காகத்தான் நேற்று தினம் சசிகலா, அதாவது நேற்று தினம் அனைவரும் ஒன்றிணைக்க வேண்டும், அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்க நாங்கள் விருப்பப்படுகிறோம் என திடீரென சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அந்தர் பல்ட்டி அடிச்சிருந்தார். எடப்பாடி பழனிசாமி மட்டும் அதிமுகவில் இல்லை என்றால் கண்டிப்பாக அதிமுகவா இருப்பதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. மக்களாகிய நாம் அனைவரும் கருத்துக்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். நம்முடைய கருத்துக்கள் எடப்பாடி பழனிசாமி இருந்தால் இந்த நிலைமைக்கு வரும். இல்லை என்றால் அதிமுக இனி வரக்கூடிய காலங்களிலே அதாவது அடுத்த கட்ட நகரை நோக்கி நகர்ந்து செல்லுமா அல்லது ஏதேனும் ஒரு கட்சிக்கு ஆதரவுகளை கொடுத்து அடிமையாக இருக்குமா? ஒரு காலத்திலே அதிமுகவை நம்பி வந்த கூட்டணி கட்சிகள் போய் இன்று மற்றொரு கட்சியை நம்பி அதிமுக செல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் தற்சமயம் தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமை என்பது மாறுமா? மாறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி இருப்பாரா அல்லது எடப்பாடி பழனிசாமி இல்லை என்றால் இந்த மாற்றம் என்பது நிகழ்வதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.